ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டம்ளர் கொண்டைக்கடலை, 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், 1/2 டம்ளர் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, ஒரு கொத்து மல்லித்தலை போட்டு அரைச்சிக்கலாம். இதோட நைட்டு ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறிட்டுருக்கு, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். இது பருப்புங்கெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால சத்தான பிரேக்ஃபாஸ்ட் இது பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் விட்டு தான் எடுக்கணும், கொஞ்சம் வேகட்டும். சத்தான அடை தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இருந்தால் அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் புதினா சட்னி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.